ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27 அதிகாரம் 6 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட யாக்கோப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் யாக்கோப்பை தெரிந்து கொண்டார். யாக்கோப்பை தேவன் தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தம்முடைய பிள்ளையாக அவரை தெரிந்து கொண்டதினால, அவரை அதிகமாக நேசிப்பதினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றுக்கொண்டார். யாக்கோப்பின் மூலமாக நாமும் கூட இந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் யாக்கோப்பை தேவன் தெரிந்து கொண்டு எவ்வாறாக நடத்தினார் என்ற வேதத்தில் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பை தேவன் சிநேகித்தார். யாக்கோப்பும் ஏசாவும் சகோதரர்கள் தான். ஆனால் ஏசாவை தேவன் வெறுத்து யாக்கோப்பை நேசித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவருடைய அன்பு மிகவும் மேலானது. தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய குணங்கள், நம்முடைய எல்லாவற்றையும் தேவன் பார்த்து, நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசா யாக்கோப்பு கூட அவருடைய குணாதிசயங்களை பார்த்துதார். யாக்கோப்பு கூடாரவாசியும் குணசாலியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக இருக்கும்போது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக யாக்கோப்பை தேவன் வேர் பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிற. வேர் பற்றி என்று சொல்லும்போது ஒரு மரம் எப்படி வேர் பற்றினால் அந்த இடத்துல நிலைத்திருந்து அது கனிகளை கொடுப்பது போல தேவன் இந்த பூமியில உங்களை நிலைக்க செய்கிறவராக இருக்கிறார். வேர் பற்றும்படியாக இந்த பூமியில நிலைத்திருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு மேலானது. அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் பூத்து காய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கு. வேர் பற்றுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை பூத்து காய்த்து என்று சொல்லப்பட்டிருக்க. இந்த வார்த்தையின் பிரகாரம் பூ என்பது ஒரு நறுமணத்தை குறிக்கிறது. உங்களை வாசனையுள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பூக்கும்படியாக, மற்றவர்கள் வாசனை முகரும்படியான ஒரு வாழ்க்கை, நறுமணம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக காய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனியுள்ள ஒரு வாழ்க்கை. அத்திமரத்தை தேவன் பார்த்து சபித்தார். ஏனென்றால் அதில் கனியற்ற ஒரு மரமாக இருந்தது. அப்பொழுது அவர் புசிப்பதற்கு கனி இல்லாதனால் அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாக்கோப்பு இங்கே பூத்து காய்த்து என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். உங்களை மாத்திரம் அல்ல, அடுத்ததாக வசனத்தில் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மூலமாக உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மோடு நின்று விடுவதல்ல. நம்முடைய சந்ததிகள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுபோல தேவன் யாக்கோப்பை அதுபோல ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவனை நேசிக்கும் போது தேவன் நம்மையும் கூட இப்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பு நம் மீது அதிகமாக இருப்பதினால் தேவன் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அன்று யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் இந்த புதிய நாளிலே நம்மையும் யாக்கோப்பை போல இந்த பூமியில வேர் பற்றுகிறவர்களாக, பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிறவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளில நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த புதிய நாளில் உங்களுக்கும் கிடைக்கும்படியாக நீங்களும் யாக்கோப்பை போல குணசாலியாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக, யாக்கோ எப்படியெல்லாம் போராடி ஜெபித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் கூட தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு
ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நீர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இந்த புதிய நாளிலே நீர் எங்களையும் வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.